தமிழகத்தில் மூடப்பட்ட அரசு மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என்று மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் செல்ல ராசாமணி கோரிக்கை விடுத்துள்ளார். இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசு மணல் குவாரிகளும் தற்சமயம் சியா மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் அனுமதித்துள்ள புதிய குவாரிகளுக்கு 26 குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதையும் சேர்த்து இயக்கிட வேண்டி முதல்வர் அவரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல ஒரு சில தினங்களில் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மணலாரி உரிமையாளர்களும் ஓரிடத்தில் தங்களுடைய லாரிகளை நிறுத்தி முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல லாரிகளை ஓரிடத்தில் ஆயிரக்கணக்கான லாரிகளை நிறுத்தி வைத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். கோயில்கள் மீது அரசு பல்வேறு வரிகளை விதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார். இந்து கோயில்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல வரி விதிக்கிறாங்களா இல்லையாங்கிற கேள்வியை நீங்க கேட்கல. ஆனா வரி விதித்தது கொலையை காட்டிலும் கொடூரமான செயல் சொல்ல. வரி எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா நிர்வாக வரி 1 கோடி இல்ல 2 கோடி இல்ல 3 கோடி இல்ல 4 கோடி இல்ல 5 கோடி இல்ல 6 கோடி இல்ல 7 கோடி இல்ல 100 கோடி இல்ல 200 கோடி இல்ல 300 கோடி இல்ல 400 கோடியும் கிடையாது. 420 கோடி 27 லட்சத்தை சென்ற அரசாங்கம் போட்டுச்சு. ஏற்கனவே நிர்வாகத்துக்கு எவ்வளவு வரி போடுற நிர்வாக வரி 420 கோடியே 27 லட்சம் ரூபாய் போட்டுட்டு அதே வருஷம் 127 கோடியே அது என்ன சார் அடுக்குது 127 கோடியே எத்தனையோ லட்சம் வர போடுறான். எதுக்கு? ஆடிட் வரிக்கு. இது ஃப்ராடா இல்லையா? இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு அதே வரி என்ன செய்யறாங்க 427 கோடியா மாத்துறாங்க. போட்டுட்டு 87 லட்சம் அடிஷனலா வர போடுறாங்க. சார் இதெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு எல்லாம் முடிச்சிடுறாங்க. இது நிர்வாக வரி. இந்த கவர்மெண்ட் வந்து ஆடிட் வரி எவ்வளவு போடுது 228 கோடி மொத்தத்தில் சார் 656 கோடி ரூபா போட்டிருக்காங்க. 2 கரெக்டா சார் கூட்டி பார்த்தீங்கன்னா இப்ப இது கொலையை காட்டிலும் கொடூரமான செயலா இல்லையாங்கிறது விளக்கம் சொல்லிட்டேன். ஆனா கொலையை காட்டிலும் கொடூரமான செயல் இல்ல. கொலையை காட்டிலும் கொடூரமான செயல் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.